Hi friends, welcome to sasha stime. இன்னைக்கு நம்ம ஒரு செம்ம சூப்பரான ரெஃப்ரெஷிங் ட்ரிங்க் தான் பார்க்க போகிறோம். அண்ட் சம்மருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ட்ரிங்க் டெய்லி நம்ம எடுக்க வேண்டியது இருக்கும். அண்ட் இஃப்தாருக்குமே ரொம்ப நல்லா இருக்குங்க. நல்ல ஒரு எனர்ஜி கொடுக்கும். அதுக்கு 2 வெள்ளரிக்காய் எடுத்திருக்கேன். நான் வெள்ளரிக்காயை ஸ்லைஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இதோட ஒரு ஹாஃப் சைஸ் மட்டும் லெமன் எடுத்துக்கலாம். கொஞ்சம் ஒரு இன்ச் அளவுக்கு இஞ்சி துண்டு, கொஞ்சம் புதினா தலை, இதெல்லாம் எடுத்துக்கலாம். இப்போது ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம். அதில் வந்துட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெள்ளரிக்காயை சேர்த்துப்போம். இப்போ இது கூட நம்ம எடுத்து வச்சுருக்கிற இஞ்சியை கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நான் இஞ்சி கொஞ்சம் அதிகமாக தான் எடுத்திருக்கேன். நீங்கள் இவ்வளோ கூட தேவையில்லை, ஒரு இன்ச் அளவுக்கு எடுத்தால் போதும். ஒரு ஹாஃப் சைஸ் லெமன் வந்து ஸ்க்வீஸ் பண்ணிக்கலாம். லெமன் பிழிஞ்சு விட்டுட்டு கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிக்குவோம். அதுவும் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு இருந்தால் போதும் சால்ட்டு. இப்போ இதில் 3 அல்லது 4 ஸ்பூன் அளவுக்கு சுகர் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். சில்டு வாட்டராக இருந்தாலும் ஓகே, நார்மல் வாட்டராக இருந்தாலும் ஓகே. ஆட் பண்ணி நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துப்போம். இப்போ பாருங்க, நல்லாவே எல்லாமே நல்லா பிளெண்ட் ஆகிடுச்சு. இப்போது அந்த தோலெல்லாம் சக்கையாக இருக்கும் இல்லையா, அது எல்லாமே நம்ம ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். நீங்கள் இப்படி ஃபில்டர் பண்ணுறப்பயே உங்களுக்கு எந்த குவான்டிட்டி வேணுமோ அந்தளவுக்கு வாட்டர் ஆட் பண்ணி நல்லா ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கோங்க. வெள்ளரிக்காயை பற்றி நான் சொல்ல வேண்டியதே இல்லை, எல்லாருக்குமே நல்லா தெரிஞ்சிருக்கும். நல்ல குளிர்ச்சியை தரக்கூடிய ஒரு பொருள். நல்ல உடல் சூட்டை தணித்து நல்லா குளிர்ச்சி கொடுக்கும். உங்களுக்கு கண்ணுக்கு வந்துட்டு நல்ல ஒரு பிரைட்னஸ் கிடைக்கும். இதை டெய்லி வந்துட்டு நீங்கள் எடுத்துகிட்டு வரலாம். அதுவும் சம்மர் டைம்லலாம் வந்துட்டு கண்டிப்பாக இதை டெய்லி எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா நல்ல ஒரு ரெஃப்ரெஷிங்காக இருக்கும் நம்ம பாடிக்கு. நான் இதை இஃப்தாருக்காக தான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். நம்ம நோம்பு வச்சுட்டு உடம்பெல்லாம் நல்லா ஹீட்டாக இருக்கும். அந்த டயத்தில் இந்த மாதிரி ட்ரிங்க் எடுத்துக்கிறப்போ நல்லா வந்துட்டு பாடி டெம்பரேச்சர் மெயின்டைன் பண்ணுறதுக்கு இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஐஸ் க்யூப்ஸ் ஆட் பண்ணி சர்வ் பண்ண வேண்டியது தான். சூப்பராக இருக்கும் உங்கள் டேஸ்ட்டு. நீங்களும் செஞ்சு பாருங்கள். எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு கமெண்ட்ஸில் கொடுங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.